பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவர் வானில் நனி சிறந்ததுவே என்று மகாகவி பாரதியார் அவர்கள் பாடி சென்றுள்ளார்கள். அந்த விண்ணுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லவர்களை விட இந்த உலகிலேயே எது சிறந்தது என்று கேட்டால், நான் பிறந்த இந்த புனிதமான பாரத நாடும் என்னை பெற்ற தாயும் தான் இந்த உலகிலேயே சிறந்தது என்று பாரதியார் அவர்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டி சென்றுள்ளார்கள். நமது நாட்டிலே தான் இந்து திருக்கோயில்கள் பல பண்பாடுகளை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த பண்பாட்டு விஷயங்களை நமது சங்கி தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுக்கெல்லாம் நான் சொல்வதிலே, பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் பெருமைப்படுகின்றேன். 14ஆம் நூற்றாண்டு, குறிப்பாக 1445வது வருடம் மதுரையை பாண்டிய மன்னன் அரிகேசரி பராக்கிரம பாண்டிய மன்னன் ஆண்டு கொண்டிருந்தார் 14ஆம் நூற்றாண்டிலே. அந்த நேரம் நமது தமிழ்நாட்டு வரலாற்றிலே, பாண்டிய மண்டலத்து வரலாற்றிலே ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம். ஆந்திர பகுதியிலிருந்து பாண்டிய நாட்டுக்கு அந்நிய பிரதேசமான விஜயநகர பேரரசு, அதனுடைய படைகள், அதனுடைய சிப்பாய்கள் ஆக்கிரமிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பாண்டிய மண்டலத்தை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். ஏற்கனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய வட மாநிலங்களை ஆக்கிரமித்து தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த சுல்தான்களும் அதே நேரத்திலே படையெடுத்து பாண்டிய மண்டலத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அதன் விளைவாக அந்த நேரம் ஏற்கனவே கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்த காரணத்தினால் அரிகேசரி பராக்கிரம பாண்டியனுடைய தலைமையில் இருந்த பாண்டிய நாடு கொஞ்சம் பலவீனமாக இருந்த காலம் 14ஆம் நூற்றாண்டு. அந்த நேரத்திலே பாண்டிய நாட்டின் தலைநகரமாகிய மதுரையை தலைமையாக கொண்டு தொடர்ந்து நிர்வாகம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் அரிகேசரி பராக்கிரம பாண்டிய மன்னன் தன்னுடைய குடும்பம், மனைவி, உடன் பிறந்த தம்பி குலசேகர பாண்டியன், சடையவர்ம குலசேகர பாண்டியன், தன்னுடைய படைகள், மந்திரி பிரதானிகள் எல்லோரையும் அழைத்து கொண்டு தலைநகரை கொஞ்ச காலத்திற்கு இடமாற்றி கொள்ளலாம் என்று கருத்திலே கொண்டு இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லப்படுகின்ற குற்றாலத்தை அடுத்து உள்ள செண்பக பொழில், செண்பக மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்த காரணத்தினால் அந்த பகுதிக்கு செண்பக பொழில் என்று அந்த காலத்திலே பெயர் வழங்கப்பட்டு வந்தது. இயற்கை சூழ்ந்த அந்த பகுதியிலே தலைநகரத்தை அமைத்து கொண்டு ஆட்சி செய்யலாம் என்று விரிவான பிரதேசமாக இருந்த அந்த பாண்டிய மண்டலம் கொஞ்சம் சுருங்கி போய் அதனுடைய தலைநகரம் செண்பக பொழிலாக மாற்றப்பட்டு அரிகேசர பராக்கிரம பாண்டியனுடைய தலைமையிலே செண்பக பொழில் தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தான் 1445 காலகட்டத்திற்கு பிறகு. அப்பொழுது அந்த பகுதி இன்றைக்கு இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம், இன்றைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம், இன்றைக்கு இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டமெல்லாம் அந்த அரிகேசரி பராக்கிரம பாண்டியனுடைய தலைமையிலே செயல்பட்டு கொண்டு வந்தது. ஆனாலும் கூட அவனுடைய குலதெய்வமான முருகப்பெருமானுடைய அருளால்
தனி மனித ஆற்றல் என்பது அந்த அரிகேசரி பராக்கிரம பாண்டியனுக்கு கொஞ்சம் நிறையவே இருந்தது. பறக்கும் சக்தியை கொண்டிருக்கக்கூடிய சில படைகளை எல்லாம், விமானங்களை எல்லாம் அந்த 14ஆம் நூற்றாண்டிலே அவன் பயன்படுத்தி வந்தான். அதன் காரணமாக அவனுக்கு மிகவும் பிடித்தமான தெய்வமாகிய இன்றைக்கி வாரணாசியில் இருக்கக்கூடிய அந்த காசி நகரம் இருக்கிறது அல்லவா, அந்த காசி நகரத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை தினசரி தரிசிக்க வேண்டும். தரிசித்து விட்டு வந்துதான் அரசு நிர்வாகத்தை தொடங்க வேண்டும் என்கின்ற அந்த லட்சிய உறுதியோடு காலையிலே 3:30 மணிக்கு மேல் பிரம்ம முகூர்த்தத்திலே தன்னுடைய விமானத்திலே ஏறிக்கொண்டு தினசரி அந்த காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை தரிசித்துட்டு சூரிய உதயத்திற்கு முன்பாகவே செண்பகப்புலிலுக்கு அந்த விமானத்தின் மூலம் திரும்பி வந்து அரசு நிர்வாகத்தை நடத்தி வந்தான் அரிகேசரி பராக்கிரம பாண்டிய மன்னன். அப்படி இருக்கும் காலகட்டத்திலே இந்த தென்பகுதியிலே வாழக்கூடிய சிவ பக்தர்கள் காசி யாத்திரை செல்வது உண்டு. புனிதமான அந்த காசி யாத்திரைக்கு பாத யாத்திரையாக தென்பகுதியில் இருந்து கிளம்புகின்ற மக்கள் அங்கு சென்று அடைவதற்கு முன்பாகவோ அல்லது தரிசனம் செய்து அந்த விஸ்வநாதரை வணங்கிவிட்டு திரும்பி இங்கு வருவதற்கு முன்பாகவே அவர்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு முடியாத அளவிற்கு அந்த காலகட்டம் நெடிய காலகட்டமாக இருந்த காரணத்தினால் காசிக்கு சென்றவர்கள் திரும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலை தென்பகுதி மக்களுக்கு இருந்தது. அரிகேசரி மாற பராக்கிரம பாண்டிய மன்னனுடைய மனைவி, மன்னா, நீங்கள் தினசரி காலையிலே சென்று விமானத்திலே சென்று விஸ்வநாதரை தரிசித்து விட்டு சூரிய உதயத்திற்கு முன்பே இங்கே வந்துடுறீங்க, அரசு நிர்வாகத்தையும் பார்க்குறீங்க. நமக்கு அது மாதிரியான ஒரு விமான பலம் உங்களுக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறது. நாம் அந்த பக்தி பரவசத்தை வாழ்க்கையை தினசரி அனுபவித்து கொண்டு வருகின்றோம். நமது மக்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லையே, கொடுக்க வேண்டுமே என்று கேட்க, அதற்கு என்ன செய்யலாம் என்று அரசனும் அரசியும் ஒரு முடிவெடுத்து காசிக்கு அடுத்த முறை செல்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதனுடைய அந்த சிவலிங்கத்தை அங்கிருந்து விமானத்தில் எடுத்துக்கொண்டு இந்த செண்பக புலியிலே, பாண்டிய நாட்டினுடைய அன்றைய தலைநகரமாகிய செண்பக புலியிலே ஒரு சிறப்பானதொரு காசி விஸ்வநாதருடைய ஆலயம் அமைக்க வேண்டும். இயற்கையாக அங்கே இருக்கக்கூடிய அந்த காசிக்கு சென்று விஸ்வநாதரை ஆயுளிலே தரிசிக்க முடியாத பக்த பெருமக்கள் இந்த பகுதியிலேயே அந்த காசி விஸ்வநாதரை தரிசித்து புண்ணியம் பெற வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு வாழ்ந்து வந்த அந்த காசி பக்தன் பராக்கிரம பாண்டிய மன்னன் சிவலிங்கத்தை எடுப்பதற்காக தன்னுடைய அந்த விமானத்திலே அரசியையும் அழைத்து கொண்டு பிரம்ம முகூர்த்தத்திலே காசிக்கு செல்கின்றான். அங்கு ஒரு அருமையான ஒரு புது பொலிவோடு ஒரு சிவலிங்கத்திற்கு ஏற்பாடு செய்து அந்த சிவலிங்கத்தையும் தன்னுடைய அந்த தனி விமானத்திலே ஏற்றுக்கொண்டு மனைவியையும் அழைத்து கொண்டு செண்பக புலிலுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கின்றான். அப்படி திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இயற்கை உபாதை அவனுடைய மனைவிக்கு ஏற்பட்ட காரணத்தினால் அவனுடைய பாண்டிய மன்னனுடைய கட்டுப்பாட்டிலே அன்றைக்கு இருந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த விருதுநகர் மாவட்டத்திலே ஒரு சிறு பகுதி வில்வ மரங்கள் நிறைந்த ஒரு வனக்காடாக இருந்தது, நந்தவனமாக காட்சியளித்து கொண்டிருந்தது. அந்த வில்வ நந்தனத்திலே
ஓய்வெடுத்து கொண்டு செல்லலாம் என்று விமானத்தை அங்கு இறக்கிவிட்டு அரசனும் அரசியும் அந்த சிவலிங்கத்தை அங்கு பூஜை செய்து அமைத்துவிட்டு தங்குகின்றார்கள். தங்கி கிளம்பலாம் என்று கிளம்புகின்ற பொழுது மனைவிக்கு உடல்நிலை சீராகவில்லை. சிவலிங்கத்தை எடுப்பதற்கு முயற்சி செய்கின்றார். சிவலிங்கமும் அந்த பூமியை விட்டு எடுப்பதற்கு முடியவில்லை. அது வில்வ மரங்கள் நிறைந்த ஒரு காடு. சிவனுக்கு பிடித்தமான ஒரு விருட்சகம் வில்வ மரம் என்பது பக்தர்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ அந்த சிவபெருமான் லிங்க வடிவத்திலே இந்த இடத்தை விட்டு வருவதற்கு மனமில்லையோ என்று அரசனும் அரசியும் மனதிலே புரிந்து கொண்ட காரணத்தினால், சரி இந்த இடத்திலிருந்து நமது செண்பக புயலுக்கு இந்த சிவலிங்கத்தை எடுத்து செல்லாமல் இந்த பகுதியிலேயே அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கோவில் அமைத்து விடலாம் பக்தருடைய வழிபாட்டிற்கு என்று முடிவெடுத்து காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த லிங்கத்தை அந்த இடத்திலேயே பிரதிஷ்டை செய்கின்றான். வில்வ மரத்திற்கு அடியிலே பிரதிஷ்டை செய்து பக்தர்களுடைய வழிபாட்டிற்கு அனுமதி தருகின்றான் பாண்டிய மன்னன் பராக்கிரம பாண்டியன். காசியிலிருந்து கொண்டு வந்த சிவலிங்கம் என்கின்ற காரணத்தினால் அந்த ஸ்தலத்திற்கு காசி என்கின்ற பெயரையும் சேர்த்து அது சிவனுடைய பெயராலேயே விளங்கட்டும் என்று கருதி சிவகாசி என்று அந்த கோயிலுக்கு பெயரையும் சூட்டி அந்த சிவகாசி கோயில் 14ஆம் நூற்றாண்டிலே பாண்டிய மன்னனால் எழுப்பப்படுகின்றது, பிரதிஷ்டை செய்யப்படுகின்றது. அன்று முதல் அந்த கோயிலை சுற்றி உருவான குடியிருப்புகளுக்கு அந்த ஊரின் பெயருக்கும் கூட அந்த கோயிலுடைய திருப்பெயராலேயே சிவகாசி என்ற பெயர் மக்களால் அழைக்கப்படுகிறது. இதுதான் சிவகாசி உருவான வரலாறும் சிவகாசி விஸ்வநாதர் கோயில் உருவான வரலாறும் ஆகும். ஆனால் செண்பகபுரியிலே விஸ்வநாதர் ஆலயம் அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விமானத்திலே அரசனும் அரசியும் அந்த காசியிலிருந்து அந்த லிங்கத்தை எடுத்து வந்தார்கள். சிவபெருமானுடைய விருப்பப்படி இந்த வில்வ மரத்தடியிலே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு அங்கு சிவகாசியே உருவகம் பெறுகிறது. ஆனால் நமது மன்னன் பாண்டிய மன்னன் பராக்கிரம பாண்டியனுடைய நோக்கம் என்ன, அரசினுடைய நோக்கம் என்ன? செண்பகபுரியிலே ஒரு காசி விஸ்வநாதருக்கு ஆலயம் எழுப்பப்பட வேண்டும், இதுதான் நோக்கம். அது அவனுக்கு ஒரு தீராத கனவாக உருவாகி விடுகின்றது. கவலையோடு அவனுடைய அந்த செண்பகபுரியில் கோட்டையிலே படுத்து தூங்குகின்ற பொழுது இரவிலே சிவபெருமான் அரிகேசரி பராக்கிரம பாண்டியனுடைய கனவிலே வந்து சொல்கின்றார். பாண்டிய மன்னா, நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? உனது கோட்டையிலிருந்து ஒரு அரைக்காத தூரம் என்று சொன்னால் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம், உன்னுடைய கோட்டையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திலே, அதாவது அரைக்காத தூரத்திலே பூமிக்கடியிலே லிங்க வடிவிலே நான் உள்ளே இருக்கின்றேன். உன்னுடைய மூதாதையர்கள், உனக்கு முந்தைய பாண்டிய மன்னர்கள் மதுரையிலிருந்து இங்கு வந்து என்னை வழிபாட்டு சென்றார்கள். உன்னுடைய மூதாதையர்கள் வழிபட்ட என்னுடைய சிவலிங்கம் அரைக்காத தூரத்திலே கோட்டைக்கு அருகிலேயே இருக்கிறது. நீ காலையிலே எந்திரிக்கின்ற பொழுது கட்டெரும்புகள் வரிசையாக உனது கோட்டையிலிருந்து செல்லும். அதை நீ பின்தொடர்ந்து செல்வாய். கட்டெரும்பு எந்த இடத்திலே தன்னுடைய பயணத்தை முடித்து கொள்கிறதோ அந்த இடத்திலே பூமியை கொஞ்சம் தோண்டிப்பார்.
அங்கு நான் லிங்க வடிவிலே இருப்பேன். அந்த இடத்திலேயே எனக்கு நீ ஆலயம் எழுப்பு. அதை காசி விஸ்வநாதராகவே நீயும் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய நாட்டு மக்களும் வழிபடட்டும். காசிக்கு சென்று என்னை தரிசனம் செய்து வணங்குகின்ற பொழுது உனக்கும் உன்னுடைய மக்களுக்கும் என்ன புண்ணிய பேர் கிடைக்குமோ அதே புண்ணிய பேர் நீ எழுப்பக்கூடிய இந்த ஆலயத்தை வணங்கினாலும் கிடைக்கும் என்று கனவிலே வந்து சொல்லிவிட்டு மறைந்து போகின்றார் சிவபெருமான். காலையிலே எழுந்திருக்கின்றான் பிரம்ம முகூர்த்தத்திலே பாண்டிய மன்னன். கோட்டையை விட்டு வெளியே வருகின்றான். கட்டெரும்புகள் சாறை சாறையாக மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. தனது படை பரிவாரத்தோடு பராக்கிரம பாண்டியனும் அந்த எறும்பு வரிசையை நோக்கி பின்தொடர்ந்து செல்கின்றான். ஒரு இடத்திலே அந்த எறும்பினுடைய அந்த வரிசை பயணம் முற்று பெறுகின்றது. அந்த இடத்திலே மண்ணை தோண்டுகின்றான். ஒரு பழமையான அருமையான சிவலிங்கம் அங்கு காட்சியளிக்கின்றது. நந்தி பகவானோடு சேர்ந்து காட்சியளிக்கின்றது. அந்த இடத்திலேயே சுயம்பு லிங்கமாக, சுயம்பு நந்தி பகவானாக அந்த கட்டெரும்பு பயணம் முற்று பெறுகின்ற அந்த இடத்திலே சுயம்பு லிங்கமாக காட்சியளித்த அந்த சிவபெருமானுக்கு, சிவலிங்கத்திற்கு அந்த இடத்திலேயே ஆலயம் எழுப்புகின்றான். வில்வ மரத்துக்கடியிலே ஆலயம் எழுப்பிய அந்த காசி பராக்கிரம பாண்டியன், சிவகாசியை உருவாக்கிய அந்த அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் செண்பக புலியிலே சிவபெருமானுக்கு ஆலயம் எழுப்புகின்றான். அந்த ஆலயத்திற்கு மூலவருக்கு என்ன பெயர் சூட்டலாம்? இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்திலே வாரணாசி என்று நாம் இன்றைக்கு அழைக்கின்றோமே, அந்த இடத்திலே நம்முடைய மூதாதையர்களெல்லாம் காசி விஸ்வநாதர் என்று தான் அழைப்பது வழக்கம். ஆகவே அதே நினைவில் அங்கிருந்து லிங்கம் கொண்டு வரப்பட்ட காரணத்தினால் இந்த சிவகாசியை உருவாக்குகின்ற பொழுது அந்த ஆலயத்திற்கும் காசி விஸ்வநாதர் ஆலயம் என்றே பாண்டிய மன்னன் பெயர் சூட்டுகின்றான். செண்பக புலிலே அவனால் உருவாக்கப்படுகின்ற அந்த ஆலயத்திற்கும் விஸ்வநாதர் ஆலயம் என்றே பாண்டிய மன்னன் பெயர் சூட்டுகின்றான். பெயரை சூட்டிவிட்டு வடக்கே வடகாசி, தெற்கே பகுதியிலே நாம் இந்த கோயிலை எழுப்புகின்றோம், தெற்கே தென்காசி என்று அந்த ஆலயத்திற்கு பெயர் வைக்கின்றார். அந்த தென்காசி ஆலயத்தை சுற்றி உருவாகுகின்ற அந்த புதிய ஊருக்கு பொதுமக்களாலும் மகனானாலும் தென்காசி என்றே அந்த ஊர் அழைக்கப்படுகின்றது. அந்த ஆலயத்தின் பெயரால் ஒரு பாண்டிய மன்னன் ஒரு எதிரி அரசர்களால், எதிரி படைகளால் தன்னுடைய மதுரை தலைநகரம் வீழ்த்தப்பட்டாலும் கூட, புதிய ஒரு இடத்தை நோக்கி வந்தாலும் கூட, அவனுடைய பக்தி மார்க்கத்தை விட்டு ஆயுள் முழுவதும் விலகாமல் இருந்தான் என்று சொன்னால் அதற்கு நமது பாண்டிய மன்னன் அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் ஒரு எடுத்துக்காட்டு. தலைநகரை இடைக்காலமாக பறிகொடுத்தது பிறகு கூட புதிய தலைநகரை உருவாக்கிவிட்டு செண்பகப்புலிலே மக்களுக்காக ஒரு தென்காசி ஆலயத்தை விஸ்வநாதர் என்கிற பெயரிலே உருவாக்கி மக்களுடைய வழிபாட்டிற்காக, பயன்பாட்டிற்காக அந்த ஆலயத்தை அவன் அனுமதி தந்திருக்கின்றான் என்று சொன்னால், அந்த காலத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து நம்மையெல்லாம் ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்கள் எந்த அளவிற்கு சிவபெருமான் மீது பக்தியும் வாழ்விலே அறநெறியும் கொண்டிருந்தார்கள் என்பதற்கு நமது அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் மன்னனுடைய வாழ்க்கை முறையே ஒரு எடுத்துக்காட்டு. அவனுடைய காலத்திலே 14ஆம் நூற்றாண்டிலே அந்த 1445க்கு பிறகு இந்த ஆலய திருப்பணிகளெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அந்த தென்காசி கோபுரம் முடிக்கப்படும் பொழுது 63 வருடங்களை கடந்து செல்கின்றது. அவன் மறைவுக்கு பிறகும் கூட அவனுடைய உடன்பிறந்த தம்பி முடிசூட்டியருக்கு பிறகு
அந்த சடையவர்ம குலசேகர பாண்டியன் என்கின்ற அந்த மன்னன் தொடர்ந்து அந்த ஆலய திருப்பணிகளை அண்ணனுடைய வழியிலே செய்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தென்காசி ஆலயத்தை மக்களுக்காக அர்ப்பணிக்கின்றான் அந்த பாண்டிய மன்னர்களுடைய வம்சம். அது மட்டுமல்ல தமிழகத்து மக்களே, அந்த தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே நீங்கள் உள்ளே நுழைகின்ற பொழுது வாசல் கிழக்கு நோக்கி இருக்கும், கோபுர வாசல். அந்த கோபுர வாசல் வழியாக கிழக்கிலிருந்து நீங்கள் மேற்கு நோக்கி ஆலயத்திற்குள்ளே கோபுரத்தை கடக்கின்ற பொழுது மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த பொதிகை மலையினுடைய அந்த காற்று உள்ளே நுழைகின்ற பொழுது, அதாவது மேற்கிலிருந்து அந்த காற்று உங்களை உள்ளே தள்ளிக்கொண்டே செல்லும். கோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றதற்கு பிறகு மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று உங்களை வரவேற்கும். கோபுரத்திற்கு கிழக்கே காற்று மேற்கு நோக்கி செல்லும். கோபுரத்தை கடக்கின்ற பொழுது மேற்கிலிருந்து காற்று கிழக்கு நோக்கி செல்லும். கோபுரத்திற்கும் காசி விஸ்வநாதனுடைய மூலவர் கொலுவிட்டிருக்கக்கூடிய அந்த சன்னதிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த காலி இடங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த இடத்தை கடந்து காசி விஸ்வநாதருடைய அந்த சன்னதிக்குள், அதாவது தென்காசியில் இருக்கக்கூடிய அந்த மூலவருடைய சன்னதிக்குள்ளே கோயிலுக்குள்ளே நீங்கள் நுழைகின்ற பொழுது இந்த கிழக்கு நோக்கி செல்கின்ற அந்த காற்றும் மேற்கு நோக்கி செல்கின்ற காற்றும் ஒன்று சேர்ந்து சுழன்று அடித்து உங்களுக்கு பக்த பெருமக்களுக்கு நமக்கெல்லாம் ஒரு இதமான ஒரு சுக அனுபவத்தை தந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு. இதையெல்லாம் 14 நூற்றாண்டிலேயே கிட்டத்தட்ட 600 வருஷத்திற்கு முன்பே நமது பாண்டிய மன்னன் இந்த கட்டிடக்கலையிலே எந்த அளவிற்கு ஆராய்ச்சி செய்து எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்திருக்கிறான் என்று நமக்கெல்லாம் நினைக்கின்ற பொழுது அப்படியே மனது புல்லரிக்கிறது. விஞ்ஞானம், கட்டிடக்கலையிலே அவன் கண்டிருந்த விஞ்ஞானம், கட்டிட கலைஞர்கள் எந்த அளவிற்கு பாண்டிய நாட்டினுடைய அந்த கட்டிடக்கலை காற்றை கூட இப்படித்தான் அந்த கோயிலுக்குள்ளே வீச வைக்க வேண்டும் என்பதிலே ஒரு முடிவெடுத்து அதிலே வல்லுநராகிய அந்த கட்டிட பொறியாளர்களையெல்லாம் அன்றைக்கே அவன் உருவாக்கி நம்முடைய பாண்டிய மன்னன் இன்றைக்கு இருக்கக்கூடிய தென்காசியிலே காசி விஸ்வநாதருக்கு ஒரு ஆலயம் எழுப்பியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த பாண்டிய நாடு பழம் இழந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே கூட விஞ்ஞானத்திலே எவ்வளவு சிறந்திருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல தமிழகத்து மக்களே, அந்த கோவிலுக்குள் பட்டாபிஷேக மண்டபம் என்று ஒரு மண்டபத்தை கட்டியிருக்கின்றான். அது எதற்கு தெரியுமா? ஒரு அரசியல்வாதி, அரசியல் தலைவன், மக்களுக்கு தலைமை தாங்கி இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவன் கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு பணிந்து நடக்க வேண்டும், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய பாரம்பரிய தத்துவத்தை நம்முடைய பாண்டிய மன்னர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நெறியாகவே பின்பற்றி வந்தார்கள் என்பதற்கு அந்த பட்டாபிஷேக மண்டபம் இன்றைக்கு நமக்கு காட்சியளித்து கொண்டிருக்கிறது. செண்பக புலிலே தலைநகரமாக மாற்றியதற்கு பிறகு, அந்த கோயிலை உருவாக்கியதற்கு பிறகு, தென்காசி என்கின்ற பெயரிலே தலைநகரை அமைத்து கொண்டு பாண்டிய மன்னன் தொடர்ந்து 4 தலைமுறைகள் அங்கு ஆட்சி செய்கின்றான். ஒருவருக்கு பின் ஒருவர் பாண்டிய மன்னனாக அங்கு முடிசூட்டி கொள்கின்ற பொழுது எங்கு முடிசூட்டி கொள்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தென்காசியில் இருக்கக்கூடிய அந்த காசி விஸ்வநாதருடைய ஆலயம் இருக்கிற அல்லவா, அந்த விஸ்வநாதருடைய ஆலயத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த பட்டாபிஷேக மண்டபத்திற்குள் வைத்து தான் ஒவ்வொரு பாண்டிய மன்னனும் தன்னை பாண்டிய நாட்டினுடைய மன்னனாக முடிசூட்டி கொண்டார்கள் என்பது வரலாற்றிலே பொன்னேடுகளாக பதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு நான் பணிவோடு சொல்கின்றேன். ஆகவே மக்களும் சரி, மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தலைவர்களும் சரி, இந்த நாட்டிலே ஒழுக்க நெறி
மேம்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே பக்தி நெறி மேம்பட்டு இருக்க வேண்டும். பக்தி நெறியின் அடிப்படையிலே அறநெறி தழைக்க வேண்டும். மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு நமக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வழிகாட்டி சென்றிருக்கின்றானே அரிகேசரி பராக்கிரம பாண்டிய மன்னனும் அவருடைய தொடர் வாரிசுகளும் பாண்டிய மண்டலத்தைச் சேர்ந்த நாமும் இன்றைக்கு தமிழ்நாடு என்கின்ற பெயரிலே வழங்கப்படுகின்ற இந்த மண்டலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய அனைத்து மக்களும் நம்முடைய மன்னர்கள் காட்டி சென்ற அந்த பக்தி நெறியை நாமும் பின்பற்றி நடப்போம். ஒழுக்க நெறியை பின்பற்றுவோம்.